அக்கௌண்டன்சியில் அக்ரூவல்னால் என்னன்னு கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு 2 இருக்குது. பேசிக்கலி ஏதாவது அன்பெய்டு, அதாவது பேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் தட் இஸ் கால்ட் அக்ரூவல். ஓகே, இப்போ சப்ளையர் கொடுத்துருக்காங்க குட்ஸ், அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணல, அதை நார்மலாக அக்ரூவல் சொல்ல மாட்டாங்க. சரி, எப்படி நீங்கள் அந்த இன்வாய்ஸை பே பண்ணியே ஆகணும், தட் இஸ் கால்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேயா? அப்போ அக்ரூவல்னால் என்ன சார் அப்படின்னா, அது மோஸ்ட்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் வரும். ஓகே, நாங்கள் இந்த குட்ஸ் பர்ச்சேஸ்க்கெலாம் வராது. நீங்கள் ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை புக் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆனால் ஒன்றும் பேமெண்ட் பண்ணவில்லை. எக்ஸ்பெண்டிச்சர் புக் பண்ணிட்டீங்க ஆனால் பேமெண்ட்டை பண்ணவில்லை, தட் இஸ் கால்ட் அக்ரூவல். அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா, இப்போ மார்ச் மந்த் வருது, ஓகே, நீங்கள் ரெண்ட் அண்ட் சேலரி கொடுக்கணும். உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ஃபண்ட்ஸ் டைட்டாக இருக்குது. இப்போ சொல்கிறீங்க இந்த பில்டிங் ஓனர்கிட்ட, சார் ஒரு ஏப்ரல் மிடில் கொடுத்துட்றேன், ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் கொடுத்துட்றேன், கொஞ்சம் வர வேண்டிய இருக்குது அமௌண்ட் அப்படிங்கிறீங்க. ஓகே, அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க.